வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம இஞ்சி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்திக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும், உளுந்தும் கொஞ்சம் கலர் மாறட்டும். இதில் ஒரு விரல் நீள இஞ்சியை குட்டி குட்டியாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துருங்க. இதோட ஒரு 4 பூண்டையும் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினா தான் சாப்பிடும்போது வாயில் தனியாக தட்டுப்படாது. அதனால் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்குங்க. கருவேப்பிலை நல்லா வதங்கினதும் ஒரு அரை கப் வெங்காய பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் 2 பெரிய வெங்காயத்தையோ இல்லை ஒரு கை சின்ன வெங்காயத்தையோ அரைச்சிக்கோங்க. இதோட 3/4 கப் தக்காளி பேஸ்ட், இதோட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு. இங்கே சேர்த்துருக்க தக்காளி பேஸ்ட்டுக்கு நான் ஒரு 3 பெரிய தக்காளி அரைச்சிருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் நீங்கள் ஒரு 4 தக்காளி போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது இதை மூடி போட்டு நல்லா குக் பண்ணலாம். இதை லோலேருந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை அடுப்பில் வைக்க போகிறோம். இன்னும் எண்ணெய் பிரிஞ்சு வரல, கொஞ்சம் கிளறிட்டு திரும்பவும் மூடி குக் பண்ணலாம். இப்போவே ஓரளவுக்கு பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கூட சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். பட் எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதோ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம சட்னி ரெடி. இது இட்லி தோசைக்கு செம்ம காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.